பாருங்க, படம் ஆரம்பிச்சாலே டென்மார்க் சோல்ஜர்ஸ் மைனஸ் யுத்தம் முடிஞ்சு வீட்டுக்கு போறாங்க. இந்து வருஷம் கஷ்டப்பட்டு ஜெர்மனி கையில இருந்து விடுதலை ஆயிடுச்சு டென்மார்க். அப்போ சார்ஜன்ட் கார்டு மைனஸ் ஒரு சோல்ஜரை பாக்குறாரு. டென்மார்க் கொடி அவன் கையில. அடேங்கப்பா, கொடிகளை கண்டு சார்ஜன்ட் அவனை அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஜெர்மன் டென்மார்க்ல இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. கார்ட்டுக்கு ஜெர்மன்கள் மேல ரொம்ப வெறுப்பு. அப்புறம் அந்த கொடியை எடுத்துட்டு அவன் மேற்கு பக்கம் போறான். ஜெர்மன்கள் அங்கே லேண்ட்மைன் வச்சிருக்காங்க. கொடியை நாட்டி அந்த இடத்தை குறிச்சு வைக்கிறான் அவன். அடுத்த சீன், ஜெர்மன் சோல்ஜர்ஸ் லாரியில போறாங்க. யுத்தம் முடிஞ்சதும் கைதாக்கப்பட்டாங்க. பிரிட்டிஷ் கமாண்டர் ஜென்சன் கிட்ட அவங்களை கொண்டு போய் நிறுத்தறாங்க. ஜென்சன் சொல்றாரு, இங்க யாருக்கும் ஜெர்மன்கள் பிடிக்காது, உங்களுக்கு ஒரு சின்ன இரக்கம் கூட இல்லை, இனிமே என்ன சொல்றோமோ அதைத்தான் கேளுங்க. அப்புறம் ஒருத்தரா, அடேங்கப்பா, ஜெர்மனில 22 லட்சம் லேண்ட்மைன்ஸ். என்ன ஷாக்! அதையெல்லாம் எடுக்க ஜெர்மன் சிறைச்சாலை படைவாளையே உபயோகிக்க போறாங்க. ஆனா இவங்களுக்கு மைன்ஸ் எப்படி நிறுத்துறதுன்னு ஒண்ணுமே தெரியலையாம். அப்புறம் ஜென்சன் வர்றாரு, ட்ரைனிங் கொடுக்கறாரு. சின்ன தவறுனாலும் உயிர் போச்சுன்னு பயமுறுத்தி கடுமையா பயிற்சி கொடுக்கறாரு. ஒவ்வொரு சோல்ஜரும் அந்த மைன்ஸ் நிறுத்த போய் வரணும், சரியா நிறுத்திட்டு வரணும். ஒருத்தன் கையெல்லாம் நடுங்கிடுச்சு. டபுள் ஒரு பெரிய சத்தம். அடேங்கப்பா, சாகிரான் அந்த சோல்ஜர். பிற சோல்ஜர்ஸ்லாம் பயந்து போறாங்க. பாஸ் பண்ணவங்கள மைன்ஸ் நிறுத்த அனுப்புறாங்க. சார்கன் காலுக்குள்ள அந்த கால் ரொம்ப கடுமையானவன். இந்த படையில இன்னும் இருக்காங்க. அடப்பாவி, இரட்டை பிறவி, சின்ன வயசுல இருந்தா என்ன? காலண்டா அவனுக்கு இரக்கமில்லையே. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, காலன் அவங்கள ஒரு கடற்கரைக்கு கூட்டிட்டு போய், ஜெர்மன் இந்த கடற்கரையில 4500 மைன்ஸ் புதைச்சிருக்கான், அதையெல்லாம் நீங்க நீக்கணும். 1 மணி நேரத்துக்கு 6 மைன்ஸ் எடுத்தா 3 மாசத்துல இந்த கடற்கரை கிளீன் ஆயிடும். அப்புறம் வீட்டுக்கு போகலாம்னு கொலைவெறித்தனமா சொல்றான். ஒருத்தன் ஓடினா கடுமையான தண்டனைன்னு மிரட்டவும் மறக்கல. அந்த பிள்ளைங்க எவ்வளவு பயந்திருப்பாங்க. சின்ன கையில மைன்ஸ் எடுக்கிறதுனா எவ்வளவு ஆபத்து. நடுங்கி மைன்ஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. மாலை ஆயிடுச்சு. புல்லை குவிச்சு படுக்கை போட்டு ஒரு வீட்டுக்குள்ள ஓய்வு எடுக்கிறாங்க. காலன் கதவை பூட்டிட்டு நாயோட அடுத்த வீட்டுல தூங்குறான். அடுத்த நாள் காலையிலையும் வேலை. இன்னும் 2 நாளா சாப்பிடாம இருக்கிறாங்க. பசியோட வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம். சாரிங்கடா, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் செபாஸ்டியன் கால் வந்து மைனஸ் டேய், 2 நாளா பசிக்குது, சாப்பாடு எங்கடான்னு கேட்கிறான். ஆனா காலுக்கு அதெல்லாம் பேர்வை இல்லை. உங்க வேலை எங்க ஆர்டர்லாம் ஃபாலோ பண்றது தான். நீங்க உயிருன்னா உயிருங்க, இல்லன்னா இல்ல, எனக்கு பேர்வை இல்லைன்னு கத்தறான். அப்போதான் 2 அண்ணன் தம்பிகள் மைனஸ் லெஸ்னர், வேர்னர் மைனஸ் ஒரு பொம்மையோட விளையாடுற சின்ன பொண்ணை பார்க்கறாங்க. அப்புறம் லெஸ்னர் அந்த பொண்ணுகிட்ட போய் விளையாடிட்டு சாப்பாட்டையே கொள்ளையடிச்சிட்டு வந்துருவான். 2 பேரும் பங்கு போட்டு சாப்பிட்டுடுறாங்க. சூரியன் மறைஞ்சதும் கால் அவங்களை உள்ள அனுப்புறான். ஆனா கால் போனதும் ஒரு இராணுவக்காரன் சாப்பாடு தேடி வெளியே போறான். அடுத்த நாள் வேலைக்கு போறப்போ ஒரு அண்ணன் உடம்பு சரியில்லைன்னு சொல்றான். கால் கிட்ட லீவு கேட்குறாங்க. ஆனா கால் டேய், வேலைக்கு போங்கன்னு கேட்டு அவங்கள அடிச்சு வேலைக்கு அனுப்புறான். பாருங்க, லெஸ்னர் அவன் அண்ணன் அருகே தூங்க வச்சுட்டு அவன் வேலையை அவனே பண்றான். ஆனா அடுத்த நொடி ஒரு இராணுவக்காரன் சரியில்லாம போயிடுறான். அவன் வெடிகுண்டைய நிறுத்த பண்றப்போ அவனுக்கு அங்கேயே வாந்தி வந்துடுது. பூம், வெடிச்சிடுச்சு. அவன் கை கால்கள்லாம் போச்சு. செபாஸ்டியன், லெஸ்னர் அவனை கால் கிட்ட கொண்டு போறாங்க. அவன் கதறி அழுதுட்டு, என் வீட்டுக்கு போகணும், என் அம்மா என்னை எதிர்பார்க்கறாங்க, இன்னும் கிச்சு கிச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்கான். கால் அவனுக்கு உறக்க மருந்து குத்துறான். அப்புறம் மருத்துவமனைக்கு அனுப்புறான். அப்புறம் என்னன்னா, ஒவ்வொரு இராணுவக்காரனுக்குமே வயிற்று வலி, வாந்தி. ஒருத்தன் கால் கிட்ட வந்து சொல்றான், என் தப்பு, நான் அடுத்த வீட்டுல இருந்து சாப்பாடு திருடிட்டு வந்தேன், அதனாலதான் எல்லாருக்கும் சரியில்லை. கால் அந்த வீட்டுக்கு போறான். அந்த அம்மா சொல்றா, எனக்கு எதுவும் இல்ல, அந்த பசங்க எலி சாப்பாடு சாப்பிட்டு இருக்காங்கன்னு தோணுது. சார்ஜென்ட் எல்லாரையும் கடல் தண்ணி குடிக்க வச்சு வாந்தி எடுத்தாரு. அப்புறம் புதுசா தண்ணியில குளிக்க வச்சாரு. ஆனா சியான் அந்த உணவை சாப்பிடல, அதனால அவன் சூப்பரா இருந்தான். அப்பதான் அவன் காலுக்கு ஒரு மரத்தால பண்ணின வலை காட்டினான். அந்த வலையால மைன்ஸ் எளிதா கிடைக்கும். மைன்ஸ் வெடிக்கிற சான்ஸ் கூட குறையும். ஆனா கால் அவனை புகழ்றதுக்கு பதிலா கிண்டல் பண்ணி உள்ள போட்டுட்டான். அடுத்த நாள் காலையில அந்த காயப்பட்ட சோவை பார்க்க பேஸ் கேம்புக்கு போனான். அங்க நர்ஸ் சொன்னா, வில்லியம் இறந்துட்டாரு, கடந்த இரவு இறந்துட்டாரு. கால் அங்கிருந்து சாப்பாட்டை திருடி காரில வச்சிட்டான்.
அவன் கேப்டன் ஜென்சன் அதை பார்த்துட்டாரு. அப்புறம் கடற்கரைக்கு போய் ஜெர்மானுக்கு சாப்பாடு கொடுத்தான். அதை சாப்பிட்டு எல்லா பிள்ளைகளும் வயிறு நிறைஞ்சிச்சு. கால் சொன்னான், 2 நியூஸ் இருக்கு, ஒன்னு நல்லா இருக்கு, இன்னொன்னு கெட்டா இருக்கு. நல்ல நியூஸ் என்னன்னா வில்லியம் சரியாயிட்டாரு, சீக்கிரமே வீட்டுக்கு போயிடுவான். கெட்ட நியூஸ் என்னன்னா நம்ம வேலை ரொம்பவும் லேட் ஆயிடுச்சு, 1 மணி நேரத்துல 8 மைன்ஸை வெளியே எடுக்கணும். அடேங்கப்பா, கார்ல் வில்லியம் பத்தி பொய் சொல்றாங்க. ஏன்? இவங்க மனசு தளராம இருக்க, வேலையை விரைவா முடிச்சு வீட்டுக்கு போகணும்னு. ராத்திரி எல்லாருமே தூங்கிட்டாங்க. அப்பதான் கேப்டன் ஜென்சன் அவங்க பிரிட்டிஷ் ஃபோர்ஸோட கடற்கரைக்கு வந்தாங்க. ஜெர்மன் சோல்ஜர்ஸ் மேல ரொம்ப கெட்டதா நடந்துக்கிறாங்க. சாப்பிட வச்சு தண்டனை கொடுக்கறாங்க. சிலர் அவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அப்பதான் கால் வந்து நிறுத்திட்டாரு. கால் வேலைக்கு இந்த சோல்ஜர்ஸ் வேணும்னு சொன்னாரு. ஜென்சன், நீ ஜெர்மன் சோல்ஜர்ஸுக்கு நம்ம கிச்சன்ல இருந்து திருடி சாப்பாடு கொடுத்தேன்னு எனக்கு தெரியும், அவங்களுக்கு அந்த அளவுக்கு அருகிதா இல்லன்னு கேட்டாரு. சார்ஜென்ட், இவங்க பசங்க சாப்பிடாட்டி வேலை எப்படி பண்ணுவாங்க? அதுவும் அந்த சாப்பாடு என் நாய்க்குன்னு வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாரு. கால் வேலைக்கு அனுபவம் உள்ளவங்க வேணும்னு சொல்லிட்டாரு. அடுத்த நாள் சட்டென்னு, சாரி, உனக்கு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல, நீ கொடுத்த ஆங்கில வசனம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, அந்த கதையில என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல, ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தா நான் தமிழ்ல கதை சொல்லித்தரேன், அதுல யூடியூப்ல பேசுற மாதிரி அதிக உணர்ச்சி, அதிக ஓவர் ஆக்டிங்னு சேர்த்து சொல்றேன், சரியா? நான் இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க எங்க கிட்ட பொய் சொன்னது ஏன் தெரியுமா? எல்லாரையும் பிரிச்சுட்டு வீட்டுக்கு போகணும்னு தான். அப்புறம் கால் அந்த ஜெர்மன் பசங்களோட ரொம்பவும் அன்பா சேர்ந்துட்டான். அதனால அவன் அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு கேம்புக்கு போறான். இந்த தடவை ஃபுட்பால் கூட எடுத்துட்டு போறான். எல்லாரும் சந்தோஷமா ஆடி ரசிச்சாங்க. கால் அவங்களோட ரொம்ப நெருங்கி போனான். ஆனா லெஸ்னர் ஆடல. அவன் அண்ணன் சாகிறதுக்கு அப்புறம் எப்பவும் சோர்ந்து போயிட்டே இருந்தான். அப்போ இன்னும் 2 புது சோல்டர்ஸ் வந்தாங்க. ஜென்ஸ் அனுப்பினாங்க அவங்களை. ஃபுட்பால் ஆடிட்டு திரும்பி வர்றப்போ கால் அந்த பந்தை தூக்கி வீசிட்டான். அவன் நாய் பந்தை எடுக்க போச்சு. அப்போ ஒரு பெரிய வெடிச்சு. காலோட நாய் சாகுது. அவன் நாய்க்கு என்ன ஆச்சுன்னு கேள்வி கேட்டான். அந்த இடம் கிளீன் பண்ணிட்டாங்கன்னு மெப்ல இருக்கு. அப்புறம் கால் எல்லா சோல்ஜர்ஸையும் லைன்ல நிறுத்திட்டான். அந்த இடத்துக்கு லூட்விக் தான் ரெஸ்பான்சிபிள். அவன் காலுக்கு உண்மையை, அவன் மைன்ஸ் எண்ணிக்கையை சரியா சொன்னான்னு சொல்றான். ஆனா கால் அவனை நம்பல. டே, நாயா மாதிரி சிகிச்சை கொடுத்தான் பாரு, உங்களை நம்பினேன்னா எனக்கு பெரிய தப்புன்னு கத்தறான் கால். எல்லா ஜெர்மன் சோல்டர்ஸையும் கடற்கரையில சுத்தி சுத்தி ஓட வைக்கிறான். ஒருவேளை மைன்ஸ் இருந்தா வெடிச்சிடும்னு அடப்பொடி. எல்லாரும் கடற்கரையில மார்ச் பண்றாங்க. பாக்கியமா மைன்ஸ் இல்ல, எல்லாரும் ரெஸ்கியூ ஆகிட்டாங்க. ஆனா இந்த டெத் மார்ச்ல ஹெல்மெட் ரொம்ப கோபமா இருந்தான். இந்த பிரிட்டிஷ்காரங்களை நம்ப முடியாது, நம்மளை வீட்டுக்கு அனுப்புறது இல்லன்னு கத்தறான். அவன் ஃப்ரெண்ட் சமாதானப்படுத்துறான். எல்லா லேண்ட் மைன்ஸையும் நீக்கிடாத வரைக்கும் கால் நம்மளை வீட்டுக்கு அனுப்புறது இல்ல சட்டன்னு சொல்றான். நம்ம ஓடினா கால் நம்மளை கொன்னுடுவான். எல்லாரும் சேர்ந்து அவனை நிறுத்திட்டாங்க. அடுத்த நாள் காலையில ஒரு சின்ன பொண்ணு மைன்ஸ் இருக்கிற இடத்துக்கு விளையாட போறா. அம்மா ஓடி வந்து கால் கிட்ட போறா. ஆனா கால் அங்க இல்ல. அப்புறம் ஜெர்மன் சோல்டர்ஸ கடற்கரையில அந்த பொண்ணு பொம்மையோட விளையாடிட்டு இருந்த இடத்துக்கு கால் போனாங்க. ஆனா ஜெர்மன் இல்ல. லெஸ்னர் சொன்னாங்க சீரியெல்லாம் கடல்ல போயிருக்காங்கன்னு. காலும் அங்க போனாரு. சட்டின் அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணணும்னா லேண்ட்மைன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்னா எடுக்கணும். அப்போ லெஸ்னர் வந்தாரு. பயப்படாம அந்த பொண்ணை கிட்ட போனாரு. கால் ரொம்ப முயற்சி பண்ணாரு அவரை ரொக் பண்ண. ஆனா லெஸ்னர் அந்த பொண்ணை கிட்ட போயிட்டாரு. அந்த பொண்ணை டயர்ட் பண்ண அவளோட விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. சட்டின் மைன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி அங்க வந்துட்டாரு. லெஸ்னர் அந்த பொண்ணை லிஃப்ட் பண்ணி சேஸ்டிக்கு கொடுத்தாரு. ஆனா அவர் திரும்பி வரல. அவர் அண்ணனை போனதுக்கு அப்புறம் ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. அதனால அவர் மறுபடியும் மைன்ஸ் ஏரியாவுக்கு போயிட்டாரு. எல்லாரும் அவரை ரொக் பண்ண முயற்சி பண்ணாங்க. ஆனா யாரு சொல்ல கேட்கல. ஒரு பெரிய சத்தம், லெஸ்னர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. சம்பவம் நடந்த பிறகு ஸ்டீவ் ரொம்பவே முறிஞ்சி போயிருந்தான். அப்போ கால் வந்து, டீமுக்கு உன் தேவை இருக்கு, ஒரு நாள் நீங்க வீடு போய் சேர்றீங்கன்னு எனக்கு தெரியும்னு உற்சாகமா சொன்னான். ஆனா காலுக்குள்ளேயும் கவலை அதிகமா இருந்துச்சு. அவனுக்கு தெரியும் ஜெர்மனி எதிரிதான். ஆனா இந்த சின்ன பசங்க என்ன பண்றாங்கன்னே தெரியாம இருக்காங்க. அடுத்த நாள் 4 பசங்க வெளிச்சத்துல நின்னுட்டு இருந்தாங்க. சில சோல்ஜர்ஸ் மைன்ஸை லாரில லோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு மைன் சரியா டீசன் ஆகலன்னு யாருக்கும் தெரியல. அப்போ ஒரு அதிர்ச்சிகரமான வெடிச்சு. எல்லா மைன்ஸும் ஒரே நேரத்துல வெடிச்சு ஜெர்மன் சோல்ஜர்ஸ் எல்லாரும் சாகுறாங்க.
வெடிச்ச சத்தம் கேட்டதும் கால் மற்றும் மத்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ் லாரி பக்கம் ஓடி போறாங்க. ஆனா அங்க யாரும் இல்ல. கால் அந்த 4 பசங்களை வாங்கிட்டு வந்து லாரியில ஏத்தி வீட்டுக்கு அனுப்புறான். அப்புறம் ஜென்சனை போய் பார்க்கிறான். எனக்கு அனுபவம் இருக்கிற சில ஆட்கள் வேணும்னு சொல்றான். ஆனா ஜென்சன் ஏற்கனவே